ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கதிர். மீண்டும் இந்த வீடியோஸ் மூலிமா அவங்க எல்லாத்தையும் நான் மீட் பண்ண ரொம்பவே சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா கோல்டு ஸ்டோர். கோல்டு ஸ்டோர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான மீட்டு, சீ ஃபுட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி ஃப்ரீசரில் ஸ்டோரேஜ் பண்ணுறாங்க, அதை எப்படி நம்ம டீஃப்ராஸ்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணி பிஃபோர் குக்கிங் நம்ம எப்படி ஸ்டோரேஜ் பண்ணுறோம், எப்படி அவுட்லெட்டுக்கெலாம் போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோஸில் ப்ரீஃபாக நம்ம பார்ப்போம். ஏன் நான் இப்போது ஒவ்வொரு ஸ்டோராக நான் காட்டிகிட்ருக்கேன் அப்படின்னா, நமக்கு நிறைய ஸ்டோர்ஸ் இங்கே ஷிப்பில் இருக்கும். பேசிக்காக பார்த்திங்கன்னா ட்ரை ஸ்டோர் இருக்கும், கோல்டு ஸ்டோர் இருக்கும். கோல்டு ஸ்டோர்லேயே மீட் அண்ட் சீ ஃபுட் இருக்கும், அப்புறம் தனியாக போல்ட்ரிஸ் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெய்ரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய நமக்கு ஸ்டோர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஸ்டோர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணால் தான் ஸோ எங்கேருந்து என்ன மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நமக்கு ஃபஸ்ட்டு பிஃபோர் கிச்சனுக்கு பார்த்திங்கன்னா எப்படி நம்ம நம்ம ரிசீவ் பண்ணுறோம், ஸ்டோரேஜ் பண்ணுறோம், அப்புறம் கிச்சனுக்கு வருது அப்படிங்கிறத இந்த வீடியோஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்காக தான் நான் ஸ்டோர்ஸ்லாம் கவர் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஷிப்பில் நார்மலாக ஒரு கிச்சன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நிறையா வீடியோஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம், யாராவது சொல்லியிருக்கோம். பட் ஸ்டோர்ஸ் எப்படி ரன் ஆகுது, அந்த ஸ்டோர்ஸ்லேருந்து கிச்சனுக்கு எப்படி ஐட்டம்ஸ்லாம் போகுது அப்படிங்கிறத நம்ம இங்கேருந்து பார்த்தா மட்டுமே தான் தெரியும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் வீடியோஸ் மூலியமாக உங்களுக்கு நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஃப்ரீசரை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம கோல்ட் வாட்டர் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்களே பார்க்கலாம் இந்த ரூம் எதுக்காக அப்படின்னா, ஃப்ரீசர்லேருந்து மீட்டை எடுத்து அவங்க இஷ்யூ பண்ணும்போது ரூம் டெம்பரேச்சர் வைக்கக்கூடாது. இந்த கோல்டு ரூம் வைப்பாங்க. இங்கே 0 to 5 டிகிரி செல்சியஸில் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம உள்ளே வந்தோம்னா தான் இந்த ஃப்ரீசருக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிற மாதிரி இருக்கும். இங்கே -18 to -21 டிகிரி செல்சியஸில் இருக்கும். ஸோ அந்த டெம்பரேச்சர் இங்கே மெயின்டைன் பண்ணுவாங்க. எதுக்காகனா எல்லா ஐட்டமுமே ஃப்ரோசனாகவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ குவாலிட்டி ரொம்பவே முக்கியம். அதுக்காக தான் நீங்களே பார்க்கலாம், ஒவ்வொரு பாக்ஸ்லேயுமே நமக்கு இண்டிவிஜுவலாக ப்ரொடக்ஷன் டேட்டும் எக்ஸ்பைரி டேட்டும் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நம்ம ரிசீவ் பண்ணுவோம். நீங்கள் பார்க்கலாம், எல்லாமே செப்பரேட்டாக பேலட்டில் இண்டிவிஜுவலாக அரேஞ்ச் பண்ணுறது எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒன்று அவங்க இன்வென்ட்ரி எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு ஒரு டாப் அப் பண்ணணும், அடுத்த லோடிங் வரும்பொழுது நம்ம ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இவங்க இன்வென்ட்ரி பர்பஸ்க்காகவும் சேர்த்து எடுப்பாங்க. இது அடுத்த ஒரு ஃப்ரீசர். அந்த ஃப்ரீசரில் போல்ட்ரி மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த ஃப்ரீசரில் நீங்கள் பார்க்கலாம், ரொம்பவே ஃபுல் பேக்கடாக இருக்காது. எதுக்காக அப்படின்னா, நமக்கு நான் முன்னே சொன்ன மாதிரி தான் ஷிப்பு இப்போ ஃபுல் ஆப்ரேஷன் இல்லை. ஸோ அதனால் நம்ம இருக்கிற க்ரூ மெம்பருக்கு போதுமான அளவுக்கு நம்ம ப்ரோட்டீன் இங்கே நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ரீசருங்கிறது. இன்னொரு ஃப்ரீசர் ஃபுல்லாக இல்லை, இப்போதைக்கு அது ஆப்ரேஷன் இல்லாதனால அதை நான் காட்டலை. அது நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் கண்டிப்பாக அதையும் காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோல்ட் ரூம். இந்த கோல்ட் ரூம் எதுக்காக அப்படின்னா, அந்த மீட்டை நம்ம டீஃப்ராஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, அது இங்கே தான் நம்ம டீஃப்ராஸ்ட் பண்ணுவோம். ஒரு சைடு டீஃப்ராஸ்ட் பண்ணுவோம், ப்ளஸ் நம்ம இதை ஆஃப்டர் ப்ராசஸிங்க்கும் நம்ம இந்த ரூமை யூஸ் பண்ணுவோம். ஆஃப்டர் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஸ்டோரேஜ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஸ்டோரேஜ்க்கு நீங்களே பார்க்கலாம். இப்போ நமக்கு ஸ்டோரேஜ் பண்ணணும், எல்லா மீட்டுமே இருக்கும். ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே இண்டிவிஜுவல் ரேப் பண்ணி இண்டிவிஜுவல் லேபிளிங் போட்டு நம்ம ஒரு ப்ராப்பரான ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இங்கே யூஎஸ்பி ஸ்டாண்டர்ட் பப்ளிக் ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்க்கலாம், நீங்கள் போர்க் ஒரு பக்கம், பீஃப் ஒரு பக்கம், போல்ட்ரி நம்ம சிக்கன்லாம் ஒரு பக்கம் இருக்கிறத. அதே மாதிரி ஃபிஷ் அண்ட் சீ ஃபுட்டு அதையும் டோட்டலாகவே நம்ம செப்பரேட்டாக ஆப்போசிட்டில் வச்சுருப்போம். அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் இது. இதெல்லாம் நமக்கு ஃபிஷ் இண்டிவிஜுவலாக நமக்கு ஃப்ரோசனாக வர்றது. நம்ம இதில் வச்சு நம்ம டீஃப்ராஸ்ட் பண்ணிவிட்டு ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதே தான் வைப்போம். அதாவது பிஃபோர் குக்கிங் இங்கேருந்து நமக்கு அவுட்லெட்டில் போகும். இப்போது நிறையா ரேக்ஸ் எம்டியாக இருக்குது. ஏன்னா ஃபுல் ஆப்ரேஷன் நம்ம இல்லாததுனால தான். ஒரு வாட்டி நான் ஃபுல் ஆப்ரேஷன் இருக்கும்போது நான் ஒரு வீடியோஸ் எடுத்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் நாலேஜ் போடுவேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். அடுத்த ஒரு வீடியோஸில் பார்ப்போம்.